இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணீங்களா? நான் சொல்றேன், இன்னைக்கு காலையில ஜெபித்த 434,54,3105 பேர் ஜெபத்தையும் அவர் கேட்டிருக்கிறார். இந்த 400 கோடி பேரும் ஜெபித்த ஜெபமும் இப்போ அவருக்கு ஞாபகம் இருக்கும். நீங்க 1 ரூபாயை கேட்டிருக்கீங்க, ஒருத்தர் 100 ரூபாய் கேட்டிருக்காரு, ஒருத்தர் 100 லட்சம் கேட்டிருக்காரு, ஒருத்தர் 1000 கோடி கேட்டிருக்காரு, ஒருத்தர் 10,000 கோடி கேட்டிருக்காரு. இது எல்லாமே அவருக்கு ஒன்றுமில்லை. இன்றைக்கு காலையில ஜெபித்த 400 கோடி பேருடைய ஜெபம் மட்டுமல்ல, நேத்து ஜெபித்த 500 கோடி பேருடைய ஜெபமும் அவருக்கு ஞாபகம் இருக்கு. அதற்கு முந்தின நாள் ஜெபித்த 400 கோடி பேருடைய என்னென்ன ஜெபம் என்பது அவருக்கு ஞாபகம் இருக்கு. இதே 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 30 கோடி பேர் காலையில எந்திரிச்சு, ஆண்டவரே, ஒருத்தர் வீட்டுக்காக ஜெபித்திருக்கிறாரு, அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா சொல்லுவார். ஆமீன். இன்னைக்கு யாரெல்லாம் ஜெபிச்சா? இன்னைக்கு 30 கோடி பேர் வீடு வேணும்னு ஜெபிச்சிருக்காங்க. இன்னைக்கு 50 கோடி பேர் புருஷன் திருந்தணும்னு ஜெபிச்சிருக்காங்க. இன்னைக்கு 70 கோடி பேர் மனைவி திருந்தணும்னு ஜெபிச்சிருக்காங்க. இன்னைக்கு 110 கோடி பேர் பிள்ளைகள் வாழ்க்கை நல்லாக்கணும்னு ஜெபிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒரு 45 கோடி பேர் என்ன செஞ்சிருக்காங்க? சுகத்துக்காக ஜெபிச்சிருக்காங்கன்னு அந்த 45 கோடி பேருடைய ஒவ்வொரு பேரும் அவருக்கு தெரியும். ஒவ்வொருடைய வியாதியும் அவருக்கு தெரியும். ஒவ்வொருடைய பட்ட கடனும் அவருக்கு தெரியும். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய சர்வ வல்லமையை உங்களால கொஞ்சமாவது புரிந்து கொள்ள முடிகிறதா? இந்த தேவனுடைய சர்வ ஞானத்தை கொஞ்சமாவது உங்களால் அறிந்து கொள்ளப்படுகிறதா? இப்படிப்பட்ட சர்வ வல்லவரையும் சர்வ ஞானியையும் நீங்கள் ஆண்டவராக கொண்டிருக்கிறபடியினால் அந்த ஆண்டவர் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. அந்த ஆண்டவர் உறங்காமலும் தூங்காமலும் உங்களை காக்கிறவராய் இருக்கிறபடியினால் நீங்கள் சோர்ந்து போகலாமா? நீங்கள் இளைப்படையலாமா?